ஒரு கேரளா ஹீரோயினை வந்து பாடி ஷேமிங் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் கௌரின்னு சொன்னாங்க. ஆமா, she is my friend only. ஓகே, அது கூட எப்படி சொல்றீங்க? of course அது தப்பு தானே. அவங்க எனக்கு ஐ அம் வெரி ப்ரவுட். எல்லாரும் குரல் கொடுத்தாங்க தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை டைரக்டர்ஸ் எல்லாரும். இல்ல இப்போ அதுதான் இப்பயுமே எனக்கு என்னோட ஒரு குட்டி கைண்ட் ரெக்வெஸ்ட் என்னன்னா, கேரளா ஹீரோயின், தமிழ் ஹீரோயின் அந்த மாதிரி சொல்ல வேண்டாம். எல்லாரும் ஆக்டர்ஸ் தான். எல்லாருமே வந்து சினிமாங்கிற அந்த லவ்க்காக தானே ஒர்க் பண்றோம். இப்போ நீங்களும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கீங்க, நல்லா கொஸ்டின் கேட்குறீங்க. நாளைக்கு என் படம் தமிழ்ல வந்து உங்களை நான் கூப்பிடுவேன். இப்போ மலையாளி ரிப்போர்ட்டர்னு சொல்ல மாட்டோம்ல, ரிப்போர்ட்டர் அவ்வளவுதான். அதே மாதிரி ஆக்டர் அவ்வளவுதான் நான் ஃபீல் பண்றேன். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு நடந்ததுங்கிறது இட்ஸ் அ வெரி ராங் திங். அந்த மாதிரி நம்ம யாரையுமே கேட்கக்கூடாது. ஏன் ஹீரோ கேட்பீங்களா, ஹீரோயினை கேட்க மாட்டீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுமே ரொம்ப ராங். யாரையுமே யாரும் பாடி ஷேம் பண்ணக்கூடாது. அவங்க பாடி ஷேமே இல்லை, உருவகையிலேயே பண்ணக்கூடாது. அது ஜோக்கே கிடையாதுங்கிறத நான் ரொம்பவே நம்புறேன். The way Gauri stood up for herself, I'm really proud. She is my friend. And I think இப்போ மாறிட்டு இருக்கு. முன்ன மாதிரி யாருமே வந்து லைட்டா எடுத்துக்கிறது இல்ல. ஸோ அது என்னைக்கோ 100ல ஒரு சம்பவம். ஆமா, இல்ல ஆனாலும் நம்ம கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி புரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன வேணா கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கலாம் மென்டலி. ஸோ நம்ம விளையாட்டா ஒரு விஷயம் சொல்லிடுவோம், அது அவங்க எவ்வளவு ஹர்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லது மட்டும் சொல்லுவோம், இல்லைன்னா சொல்லவே வேண்டாம்.